வெனிசுலாவில் அமெரிக்கா நடத்திய ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் என்ற ராணுவ நடவடிக்கையின் போது சீனாவின் ரேடார் மற்றும் ஆயுத தொழில்நுட்பங்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்ததாக சர்ச்சை எழுந்துள்ளது. அமெரிக்காவிற்கும் வெனிசுலாவிற்கும் இடையே உள்ள நீண்டகால மோதலை பயன்படுத்திக் கொண்ட சீனா வெனிசுலாவிடம் இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தது. அதற்கு ஈடாக அந்நாட்டிற்கு ஏராளமான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்தது. வெனிசுலாவின் வான் பரப்பை பாதுகாக்க சீனாவிடமிருந்து வாங்கப்பட்ட JY-27A ஆன்டி செல்த் ரேடார் மற்றும் JYL-1 ஆகிய அதிநவீன ரேடார்கள் நிறுவப்பட்டிருந்தன. கடந்த 3ஆம் தேதி அமெரிக்காவின் F-35, F-25 போன்ற ஸ்ட்ரெத் போர் விமானங்கள் மற்றும் 150க்கும் மேற்பட்ட பிற விமானங்கள் வெனிசுலா வான் எல்லைக்குள் நுழைந்த பொழுது சீன ரேடார்களால் அவற்றை முன்கூட்டியே கண்டறிய முடியவில்லை. அமெரிக்காவின் EA-18G கிரவுலர் போன்ற மின்னணு போர் விமானங்கள் சீனாவின் ரேடார் திரைகளை முற்றிலுமாக முடக்கிவிட்டன. இதனால் எங்கு தாக்குதல் நடக்கிறது என்று தெரியாமல் வெனிசுலா ராணுவம் திகைத்து நின்றது. ரேடார் மட்டுமல்லாமல் எதிரி விமானங்களை சுட்டு வீழ்த்த வைக்கப்பட்டிருந்த ஏவுகணைகளும் தோல்வியடைந்தன. சீனாவின் HQ-9 மற்றும் FK-3 ரக ஏவுகணைகள் அமெரிக்க விமானங்களை லாக் செய்ய முடியாமல் திணறின. சீனாவின் ரேடார்கள் தோல்வியடைந்ததால் அவற்றுடன் இணைக்கப்பட்டிருந்த ரஷ்யாவின் S-300B மற்றும் பக் M2 ஏவுகணை அமைப்புகளால் இலக்குகளை துல்லியமாக குறிவைக்க முடியாமல் போனது. இந்த சம்பவம் சர்வதேச ஆயுத சந்தையில் சீனாவின் மதிப்பை குறைத்துள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நடந்த மோதலின் போது பாகிஸ்தான் பயன்படுத்திய சீன ரேடார் மற்றும் ஆயுதங்கள் இந்திய விமானங்களுக்கு எதிராக தோல்வியடைந்தன. இப்பொழுது வெனிசுலாவிலும் அதே நிலை ஏற்பட்டுள்ளதால் சீனாவின் ஆயுதங்கள் வெறும் அலங்கார பொருட்கள் என்று சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் விமர்சித்து வருகின்றனர். அமெரிக்கா மின்னணு போர்முறை மற்றும் சைபர் தாக்குதல் மூலம் வெனிசுலாவின் மின்சார மற்றும் தகவல் தொடர்பு கட்டமைப்புகளை தகர்த்தது. இதன் காரணமாக சீன மற்றும் ரஷ்ய ஆயுதங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ள முடியாமல் தனித்தனியாக சிதறடிக்கப்பட்டன. JY-27A ரேடார்கள் ஏன் அமெரிக்க ஸ்டெல்த் விமானங்களை கண்டறிய முடியவில்லை என்பதை ஆராய சீன ராணுவத்தின் உயர்மட்ட பொறியாளர்கள் குழுவை சீனா அமைத்துள்ளது. இது வெறும் தொழில்நுட்ப தோல்வி மட்டுமல்ல, சர்வதேச ஆயுத சந்தையில் சீனாவின் $1 பில்லியன் வர்த்தகத்தை பாதிக்கும் என்பதால் பெய்ஜிங் மிகுந்த கவலையில் உள்ளது. சீனாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்கியுள்ள பாகிஸ்தான் ஈரான் மற்றும் சில ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இலவச மேம்பாடுகளை வழங்கவும் முன்வந்துள்ளது.